கடவுள் நம்பிக்கையோட இருப்போம். ஆனா பகை உணர்வு, பிற மதங்களின் மீது ஒரு பகை உணர்வு கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. ஆனா அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல தான் திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்றை சொல்லி ஒரு அரசியல் நகர்வாக, சாதாரண பக்தி நகர்வை கூட ஒரு அரசியல் நகர்வாக மாற்றுவதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த திசையில தான் அந்த அந்த பிரச்சாரத்துக்கு உதவாத ஊடகங்களை தனிமைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுது. சில நபர்களை குறிவைத்து, உதாரணத்துக்கு கார்த்திகை செல்வன், குணசேகரன் போன்ற நபர்களை குறிவைத்து அவங்க சேனல்ல விவாதங்கள் முறையாக நடைபெறவில்லை, அதனால அவங்க 5 பேராக கெஸ்ட் போடுற வரைக்கும் நீங்க கலந்து கொள்ள வேண்டாம், நாம் கலந்து கொள்ள வேண்டாம்னு ஒரு செய்தியை பரப்பி அதுல ஒரு குழப்பம் விளைவிக்கிறதுக்கான முயற்சியையும் அவங்க எடுக்கிறாங்க. அதாவது எல்லா இடங்கள்லயும் அந்த மாதிரி முயற்சிகளை அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்கிறது அதுல பார்க்க முடியுது. ஓகே, அப்போ ஊடகங்கள் வழியாகவும் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில விதைச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு அஜெண்டா அவங்ககிட்ட இருக்கு, அப்படிதானே சார்? ஆமா, அது தொடர்ந்து இருக்குது. அது ஊடகங்கள் நல்லிணக்கத்திற்கு விரோதமான செய்திகளை சில ஊடகங்கள், சில ஆசிரியர்கள் முன்வைப்பது இல்லை. ஏன்னா அதை கட்டுப்படுத்துறாங்க. அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக, மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக, பிளவுபடுத்தும் போக்கிலையும், 2 தரப்பினருக்கு இடையில பகையை மூட்டும் விதத்திலையும், பொறுப்பில்லாமல் சில விருந்தினர்கள் பேசும்போது அவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னா அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தங்களுக்கு தகுந்த மாதிரி வளைத்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதற்கு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறது தான் அவங்க மீடியா மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பை காட்டுகிறது.